முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, திவ்யா வேற லெவல்ல சம்பவத்தை பண்ணிருக்காங்க போலயே. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, திவ்யா கிட்ட இருந்து இப்படி ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கல. எப்பவுமே சொல்லுவீங்களே திவ்யா வந்து நியாயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டேங்காங்க, நல்ல ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு நேத்து திவ்யா தான் ப்ரோ உள்ள இருந்து ஒத்த ஆளா அந்த 2 பேரையும் அடிச்சு ஓட விட்டாங்க. முக்கியமா அந்த பீடெல்லாம் வாய் பேச முடியாம அப்படி தவிச்சிச்சு பாருங்க. அதை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருந்துச்சு. நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட் லாஸ்ட்ல அந்த சாண்ட்ராவை இவங்க 2 பேரும் மிதிச்சு தள்ளினது ரொம்பவே கொடூரமான விஷயம். இதுல ஆக்சுவலா நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன தெரியுமா ப்ரோ, எபிசோட் பார்த்துட்டு பாரு மட்டும் தான் மிதிச்சாங்க நான் நினைச்சேன், பாரு மட்டும் தான் மிதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லைவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த எச்ச கமார்தீன் மிதிச்சிருக்கான் ப்ரோ. இந்த எச்ச கமார்தீன் எந்திச்சு இப்படி காலை வச்சு அப்படி மிதிச்சு வெளியே தள்ளுறான். மிதிச்சு வெளியே தள்ளிட்டு அப்படி தைரியமா உள்ள உட்கார்ந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். இவனுக்கு எல்லாம் என்ன ப்ரோ இருக்கு, நான் தெரியாம கேட்கிறேன், இவெல்லாம் யாரு, எங்க இருந்து வந்தான்? இந்த கேடு கட்ட பயவுலாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுற நிலைமைக்காச்சா ஒரு பொண்ணை மிதிச்சு வெளியே தள்ளிட்டு அந்த பொண்ணு பிக்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு நடிப்புங்கிறான். இவனெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்கணும், சத்தியமா சொல்றாங்க, செருப்ப கழட்டி அடிக்கணும். அந்த அந்த சீன்லாம் பண்ணிட்டு நம்ம பாரு அந்த இடத்துல ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க, ஒண்ணு இல்ல 2 முட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க நான் கேமுக்காக தான் பண்ணேன், நீங்க என்ன பண்ணலையா, நீங்க என்ன பண்ணலையா, நீங்க வந்து நேத்துக்கான டாஸ்க்ல என்ன பண்ணீங்கல்ல அது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் டீம்லாம் இருக்கு, சும்மா நீங்களா டிராமா போடாதீங்க, மெடிக்கல் டீம்லாம் இருக்குன்னு சொல்லி ஒன்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயத்துக்கு நான் ஒன்னு சொல்லி ஆகணும். சொல்லிட்டு திவ்யாக்கான சம்பவத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட் அக்கா வந்து என்ன சொன்னாங்க, டாஸ்க்குக்காக பண்ணேன், நான் வந்து மிதிச்சு தள்ளனேன், தெரியாம தள்ளிட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் வரலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அக்கா நேத்து லைவ்ல ஃபுல்லா சொன்னாங்க. எனக்கான கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வந்து கம்பேர் பண்றது எங்க பண்றீங்க, உங்களுக்கான டாஸ்க் அந்த லாக் பண்ணாங்களா அந்த டாஸ்க்கை கம்பேர் பண்றீங்க. லாக் பண்ண டாஸ்க்கை இதையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க் கிடையாது. இந்த டாஸ்க் வந்து யார் ஹோல்ட் பண்றா, யார் வந்து அவங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறத ஒரு டாஸ்க். பட் ஒவ்வொரு சீசன்ல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேம் ஆடத்தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு யாரும் அபியூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களுக்கான அந்த கில்லர் கைன் டாஸ்க் கூட இந்த டாஸ்க்கை கம்பேரே பண்ணக்கூடாது. நிறைய பீடன்ஸ் வந்து இந்த பீட சொன்னோன்னே அதை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்க பீடன்ஸ், நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க். அந்த டாஸ்க்ல யாரும் பார்வதி அபியூஸ் பண்ணல, யாரும் பார்வதிக்கான குடும்பத்தை எடுத்து கேவலப்படுத்தல, யாரும் பார்வதிக்கான அந்த குழந்தை குட்டியெல்லாம் எடுத்து கேவலப்படுத்தல. பார்வதிக்கு குழந்தை குட்டியெல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் சொல்றேன் ஓகேவா, யாரும் அப்படி பண்ணல. ஆனா நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு பொண்ணை உள்ள உட்கார வச்சு அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க, அடிக்க போயிருக்கீங்க, குடும்பத்தை கேவலமா பேசிருக்கீங்க, புருஷனை குழந்தைகள்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேவலப்படுத்தி இருக்கீங்க. எல்லாரையுமே கேவலப்படுத்தி அந்த பொண்ணை மென்டலி ஃபுல்லா டவுன் பண்ணிட்டீங்க. ஃபுல்லா டவுன் பண்ணி அதுக்கப்புறம் மிதிச்சு வெளியே தள்ளிருக்கீங்க. ஏங்க மிதிச்சு தள்ளுறது வந்து கேமாங்க? மிதிச்சு தள்ளுறது எந்த ஊர்லங்க கேம்? மிதிச்சு தள்ளுறது பிசிக்கல் வயலன்ஸ்ங்க. பிசிக்கல் வயலன்ஸுக்கு சப்போர்ட் பண்றீங்களா பீடன்ஸ்? உங்களுக்கு அறிவு புண்ணாக்கு இருக்கா இல்லையாடா? மண்டையில மூளை இருக்கா இல்ல சாணி கிணி இருக்கா? சாணி நிரப்பி வச்சிருக்கீங்களோ? ஆனா சாணி தான் நிரப்பி வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முட்டு கொடுப்பானோ, இதுக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த டாஸ்க்ல லாக் பண்ணாங்கல்ல பாருங்க. எங்க அக்கா பீட சொல்றாங்க, உங்க அக்கா பீட என்ன சொல்லன்னு தெரியாம உட்காந்து வளரிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டாஸ்க் ஹோல்ட் பண்ணத்தான் செய்வாங்கடா. ஹோல்ட் பண்ணாங்க, ஹோல்ட் பண்ண தப்புனா அந்த டாஸ்க் நீ சண்டை போடு. நீ ஹோல்டா பண்ண, நீ ஒருத்தவங்களை பிடிச்சி கையை பிடிச்சி மெதுவாக தள்ளன, நீ மிதிச்சு வெளியே தள்ளடா. மிதிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணி கேவலப்படுத்தி இருக்கடா. அந்த பொண்ணு மென்டலி டவுன் பண்ணிருக்க. உன்னை யாரும் அப்படி பண்ணாங்களா? பீட உன்ட்ட தான் கேட்கறேன், உன்னை யாரும் அப்படி பண்ணாங்களா? உன்னை யாராச்சும் அந்த இடத்துல லாக் பண்ணி உட்கார வச்சுட்டு உன்னை கேவலமா யாராவது பேசினாங்களா? உன்னை அபியூஸ் பண்ணாங்களா? உன் குடும்பத்தை அபியூஸ் பண்ணாங்களா? யாரும் எது பண்ணல, நீ ஆனா பண்ணீங்க. நீயும் கமார்தீனை சேர்ந்து பண்ணீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவேன்? அதுக்கு ஆன்சர் இருக்காது. உடனே முட்டு கொடுக்கறதுக்கு என்ன அந்த டாஸ்க்ல நீங்க பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு நீ பண்ணாததாங்க அவங்க எல்லாம் பண்ணிட போறாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள பண்ண கேடுகட்ட வேலை இல்லாம அவனை பண்ணிட்டானோ அப்படிலாம் எதுவும் பண்ணல சரியா? அந்த வகையில் அடுத்ததை என்ன முட்டு வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள டீம் இருக்குங்க, டீம் இருக்கு, எமர்ஜென்சி டீம் இருக்கு, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்றேன், எமர்ஜென்சி டீம் இருக்குல்ல, என்ன இளவுக்கு கண்ணில் அடிபட்டோன்னே துடிச்ச, என்ன இளவுக்கு கண்ணில் அடிப்பட்ட விஷயத்தை வச்சு இவ்வளவு நேரம் கொண்டாடிட்டு இருக்க, என்ன கண்ணில் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அதான் மெடிக்கல் டீம் இருக்குல்ல, நீ ஏன் பயப்பட்ட, நீ பாட்டுக்கு கண்ணில் அடிபட்டு சார்ன்னு சொல்லிட்டு மறந்து போட்டு வர வேண்டியதானே? எப்ப சபரி, எனக்கு தெரிஞ்சு சபரி மேலதான் தப்பு ப்ரோ. சபரி நீ ஒரு கண்ணில் அடிச்சிருக்க கூடாது, 2 கண்ணில் அடிச்சிருக்கணும். ஏன்னா மெடிக்கல் டீம் இருக்குல்ல. எப்ப எங்க அக்கா தான்ப்பா சொன்னாங்க, பீட சொல்லிச்சு வீட்டுக்குள்ள மெடிக்கல் டீம் இருக்கான், அதனால என்ன அடிப்பட்டாலும் பிரச்சனை கிடையாதான். அப்ப சபரி என்ன பண்ணு, திரும்ப காருக்குள்ள போயிட்டு இன்னொரு கண்ணை உடச்சு விட்டு வந்துரு. நான் தப்பாலாம் பேசலப்பா, எங்க அக்கா பீட சொன்ன விஷயத்தை தான் சொல்றேன். இன்னொரு கண்ணை உட, மெடிக்கல் டீம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெடிக்கல் டீம் பார்த்துப்பாங்க, மெடிக்கல் டீம் ரொம்ப பவரா இருக்காங்க, டக்குன்னு உள்ள வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க. இது எங்க அக்கா பீட சொன்ன வாக்குமூலம். ஓகேவா? எங்க அக்கா பீட சொன்ன வாக்குமூலம். அப்ப அந்த வகையில சபரி கண்டிப்பா இன்னொரு கண்ணை உடைக்கலாம், தப்பு கிடையாது. சபரி மட்டும் இல்ல, எங்க அக்கா திவ்யா கூட உடைக்கலாம். திவ்யா நேத்து ஃபயர் மோடு ப்ரோ.
திவ்யா செதுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா ஆரம்பிச்சது இந்த கை மேட்டர்ல. ஏன்னா சாண்ட்ரா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவ்யா கையை உள்ள விட்டுருந்தாங்க. அப்ப இவங்க தள்ள நம்ம திவ்யாக்கான கை வந்து ஒரு மாதிரி வளைய ஆரம்பிச்சிட்டு, ஓகேவா? அப்ப திவ்யா ஸ்டாண்ட் பண்றது இந்த கை விஷயத்துல ஸ்டாண்ட் பண்றாங்க. அங்க ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருக்காங்க, நடிப்புன்னு சொல்றேன், என் கையை பிடிச்சு வளைக்கிறேன், நீங்களா மனுஷங்களான்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விடுறாங்க. செதுக்கிட்டாங்க ப்ரோ. நேத்து நைட்டு லைவ் ஃபுல்லா பீடையும் இந்த எச்ச காமும் பேச முடியாம தவிச்சாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு திவ்யா உட்கார்ந்து செதுக்குனாங்க. திவ்யா உட்கார்ந்து செதுக்கிட்டாங்க. திவ்யா பீட பேச அடிக்கிறாங்க. நீ பேசாத, ஊன் கிளவி ஏதோ ஒன்று சொன்னாங்களா, ஊனக்கிழவியா ஏதோ ஒன்று சொன்னாங்க, பேசாத, நீலாம் பேசவே கூடாது, லாயர் குடும்பம்னு சொல்லிட்டு ஃப்ராடு வேலை பார்த்துட்டு இருக்க, நீலாம் ஒரு பொம்பளைய அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளியே போயிருவேன்னு சொல்லிட்டு திவ்யா செதுக்கிட்டாங்க ப்ரோ. செதுக்கிட்டாங்க திவ்யா. நான் திவ்யாக்கு இந்த ஒரு ஆட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. எப்பவுமே சொல்லுவீங்கல்ல ப்ரோ, நீ திவ்யாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ப்ரோ, திவ்யாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ப்ரோன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதா? நான் ஏன் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எப்பவுமே கேட்பீங்கல்ல. திவ்யா வந்து எந்த நியாயத்துக்கு குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்தாங்களப்பா குரல். இப்ப கொடுத்தாங்களா, 2 எச்ச கலைகளை அடிச்சு ஓட விட்டாங்க. காருக்குள்ள உட்கார்ந்து அவ்வளவு சீன் போட்டுச்சு. அடிச்சு அடியில பேச்சே வரல. அடிச்சு அடியில பேச்சு வராம சுப்புன்னு உட்கார்ந்து இருக்கு. இதுல எப்பவுமே என்ன சொல்லுவீங்கல்ல, பாருக்கு மட்டும் நெகட்டிவ் கொடுக்குறீங்க, பாருக்கு ரொம்ப நெகட்டிவ். அதுவே ஒரு நெகட்டிவ் தான்டா. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் பா. டே 1ல இருந்து இந்த கேவலவாதி பாருக்கு நான் சப்போர்ட் கொடுக்கல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இந்த கேவலவாதி பாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க தெரியுமா, கண்டிப்பா உங்க மனசு உறுத்தும். கண்டிப்பா உங்க மனசு தூங்கும் போதாச்சும் உறுத்தும். ஐயோ பாரு இப்படி பண்ணிட்டா, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமே, இது பாரு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உறுத்தோண்டா. உனக்குலாம் தூக்கமே வராது. ஏன்னா பல பேர் முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க, பல பேர் வந்து அவங்க என்ன பண்ணாலும் முட்டிட்டே இருந்தீங்க. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா முட்டுவீங்க எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துக்கு நீ முட்டினீங்கன்னா உனக்குலாம் நல்ல தூக்கமே வராது. கண்டிப்பா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நைட்டு பூரா நீ யோசிப்ப, ஐயோ பாரு இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. முக்கியமா காமு கிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கணும், ஆம்பளைட்ட எல்லாம் வீரத்தை காட்டவே மாட்டியா? தெரியாம கேட்கிற, ஆம்பளைட்ட எல்லாம் காட்ட மாட்டியா? அதெல்லாம் ஏறி நின்று மிதிக்கிற, அப்படி காருக்குள்ள ஏறி நின்று அப்படி மிதிச்சு வெளியே தள்ளுறான் ப்ரோ. மானங்கட்ட பையன் இவெல்லாம் ஒரு ஆளு புண்ணாக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சு மாலை போட்டு வர வைத்துட்டு இருக்காங்க. இந்த டீமை சொல்லணும் ப்ரோ, இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட ஆட்களை உள்ள பிடிச்சு போட்டு இந்த ஷோவை அழிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே கன்றாவியா இருக்கு ப்ரோ. நேத்து இந்த பிக் பாஸ் லைவ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி டாக்ஸிக் பீக் ஆயிருச்சு. டாக்ஸிக் பீக்ல நின்னுச்சு. பாக்குற மக்கள்லாம், ஒரு சைடு மக்கள் காரி துப்புறாங்க, இன்னொரு சைடு மக்கள் வந்து டிவி எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க, இன்னொரு சைடு மக்கள்லாம் இதெல்லாம் ஒரு ஷோவாடான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஓடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நேத்து நைட்டு மட்டும் சோசியல் மீடியால இருக்க எல்லாருமே கொந்தளிச்சாங்க ப்ரோ. முக்கியமா பழைய போட்டியாளர்கள் எல்லாருமே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இது ஒரு கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இந்த 2 பேரும் உள்ள உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க டாஸ்க்கு காண்டி பண்ணோம், கேமு காண்டி பண்ணோம், எங்களை நீங்க பண்ணீங்களே, நாங்க அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த மாதிரி கேடு கட்ட ஆட்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க ப்ரோ, வாழ்க்கையில எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கான தப்பு வந்து தப்புன்னு அவங்களுக்கு தெரிய வந்துட்டுனா கண்டிப்பா மாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா என்னோட தப்பு தப்புனே இருந்தாலுமே அந்த தப்புக்காக நான் இன்னொரு தப்பை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ற இந்த 2 பேர் தான் ப்ரோ இருக்கிறதுல மிகப்பெரிய தப்பு. சொல்ல போனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே மிகப்பெரிய தப்பா இருக்கு. பட் என்ன வெளியே தூக்க மாட்டேங்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேனலை நம்புறேன். அது மட்டும் இல்லாம மக்கள் அவ்வளவு பேர் நம்புறாங்க. இந்த ஷோவை பிடிச்சு பார்த்துட்டு இருக்கோங்க, பிடிக்காம பார்த்துட்டு இருக்கோங்க, எல்லாருமே நம்புறாங்க. கண்டிப்பா சேனல் ஒரு நல்ல மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கமாருதீன்லாம் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுவான் ப்ரோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீ பாரு கூட சேர்ந்து அழிஞ்சிட்ட. திவ்யா ஓட விட்டாங்க ப்ரோ. திவ்யா எல்லாம் அடிச்சு அடி என்ன தெரியுமா, நீ அழிஞ்சிட்ட கமாருதீனே, நீ நல்ல பையனா இருந்த, எப்ப இந்த கிளவி கூட சேர்ந்து அழிஞ்சு போயிட்ட, உனக்கான வாழ்க்கை அழிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு திவ்யா செதுக்கிட்டாங்க. பார்வை பேசவே விடல ப்ரோ. சாரி, இந்த பீடைய பேசவே விடல ப்ரோ. பீட பேச உள்ள போய் திவ்யா செதுக்கிட்டே இருக்காங்க. நீ பேசாதடி, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன், நல்லா மூஞ்ச பத்தியா வாமிட் எடுத்த மாதிரி இருக்கு, செதுக்குறாங்க. ஒரு மாதிரி டைலாக் தான், மூஞ்ச பத்தியா நல்லா வாமிட் எடுத்த மாதிரி இருக்கு. அந்த வாமிட் மேட்டர்லாம் செம்ம ஃபன் ப்ரோ. மூஞ்ச பத்தியா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டைலாக் விட்டாங்க. உடனே பீட அங்க இருந்து, உங்க மூஞ்சி ரொம்ப அழகுதான் அப்படின்னாங்க. உடனே இங்க இருந்து நம்ம திவ்யா வந்து மூஞ்ச பார்த்தாலே வாமிட் வருது அப்படிங்காங்க. உடனே அதுக்கு நம்ம பீட அங்க இருந்து எடு அப்படின்னா, மூஞ்சில தான் எடுக்கணும், ஆல்ரெடி மூஞ்சி எடுத்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாங்க ப்ரோ. நேத்து அடின்னு அடி, திவ்யாக்கான அடி மானங்கட்ட அடி வாங்கினா. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு வெறுப்பு ஏத்துனாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்து. சரியான சம்பவம் ப்ரோ, செம்ம சம்பவம். கார் ஓட்டுறங்க பேர்ல ஒரு மாதிரி உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் மனசு குளிர்ச்சியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் போக தான் எதனால இந்த பீடை வந்து சாண்ட்ராவை மிதிச்சு வெளியே தள்ளிச்சு, என்ன டாபிக் வெளியே வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மொத்தமா வெளியே வந்துச்சு. எல்லாமே இந்த நாய் குலைச்ச மேட்ரு தான். இந்த நாய் குலைச்ச மேட்ரை
பீடை வந்து ஆக்சுவலா சாண்ட்ரா கிட்ட உடைச்சிருக்கு, ஓகேவா? சாண்ட்ரா அந்த விஷயத்த உடைச்சிட்டாங்க. அந்த கடுப்புல தான் நேத்து இந்த பீடை வந்து மிதிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்தடுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ஏன்னா வாக்கு மூலமே கொடுத்துட்டாப்ல, காமு வந்து வாக்கு மூலமே கொடுத்துட்டாப்ல. அதை பத்தி நம்ம அடுத்தடுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். சோ திவ்யாக்கான ஆட்டம், அந்த ஆட்டத்தை பத்தி உங்களுக்கான கருத்தனை, இந்த கமாருதீன் எச்ச பயோல எந்திரிச்சு மிதிச்சான் தெரியுமா? அதுவும் ஒரு பொம்பளை எந்திரிச்சு மிதிக்காம ப்ரோ, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா ப்ரோ? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு டாஸ்கோ என்ன எளவோ இப்படி எந்திரிச்சிருந்து ஒரு லேடிஸை மிதிக்கிறேனா? நீலாம் ஒரு ஆம்பளையா? நீ விக்கல்ஸ்ட சண்டைக்கு போற, எங்க அம்மாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வருத்தப்படுவாங்கடா பார்த்தாங்கண்ணா. வேண்டாம், அந்த டாபிக் எடுக்க கூட நினைக்கிறேன். வேண்டாம், எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கும், ஓகேவா? எல்லாருமே வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் இழந்து கஷ்டப்படுவாங்க. ஆனா நீ பண்ற தெரியுமா கொடூரமான விஷயம்டா. எந்திரிச்சு ஏறி நின்று மிதிக்கிறான் ப்ரோ. அப்படி கார்ல உள்ள ஏறி நின்று அப்படி மிதிச்சு வெளியே தள்ளுறான். மானங்கட்டப்ப இவெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள 3 ஆம்பளை தான் ப்ரோ கண்ணுக்கு தர்றாங்க. ஒன்னு விக்கல் சக்கரமி, இன்னொன்னு வினோத், இன்னொன்னு சபரி. 3 ஆம்பளை தான் என் கண்ணுக்கு தர்றாங்கப்பா. அதை நான் பார்த்தோட அப்படிதான் தோணுது. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. திவ்யாக்கான ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு. அது எனக்கான கருத்து. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.